நான் தேவனுடைய பிள்ளையா, நான் போலையா, நித்தியத்திலே ஆண்டவரோட இருப்பேன். அவர் வரும்போது நான் உயிரோடு எழுப்பப்படுவேன். மத்திய ஆகாயத்தில் அவரை நான் சந்திப்பேன். அவர் வரும்போது நான் இந்த சரீரத்தில் இருந்தால் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபம் ஆவேன். என் ஆண்டவரை நான் சந்திப்பேன். நம்புறீங்களா? இந்த மகிமையை அடைவோம் என்று மேன்மை பாராட்டுங்கயா. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களை நெருக்குதா, உங்களை வேதனைப்படுத்துதா, உடனே சொல்லுங்க, இந்த வேதனைகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், நான் அவரை சந்திப்பேன். அப்ப இந்த வேதனை எல்லாம் மாறி போகும். நான் என்னைக்கும் அவரோடு மகிழ்ந்திருப்பேன். இந்த விசுவாசத்தினாலே, இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஆனா என்ன சொல்லி தராங்க? பரலோகம் பரலோகம் பேசாத. இந்த உலகத்துல பரலோகத்தை அனுபவிக்கிறத பத்தி என்ன செய்ய? இதுதான் பரலோகம். காரு, பங்களா, பிசினஸ், வருமானம், நிலம், வளம், தோப்பு, துறவு. எலிசா அவனுக்கு கீழே இந்த கேயாசியை பார்த்து கேட்டான், ஏய் ஒட்டகம், நிலங்கள், ஒட்டகங்கள், பொன்னையும் வெள்ளியையும் வாங்குகிறது இதுவா காலம்? ஏன் சொன்னா? அவனுக்கு ரெவலேஷன் வந்துச்சு, வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு தெரியுமா? சீக்கிரத்திலே இஸ்ரவேல் இல்லாமல் போக போகிறது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அதன் மேல் வந்து இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அழித்தொழித்து இந்த தேசத்தை அந்நிய ஜாதியார் கையிலே ஒப்புக் கொடுக்க போகிறார். அவனால எப்படிங்க நிலம் வாங்க முடியும்? முதலாக உயிர்த்தெழுந்தவர் ஆண்டவராகிய இயேசு. பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே நம்ம வச்சிருக்கிற பைபிள்ல மரிச்சு உயிர்த்தெழுந்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இருக்காங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு. சாரிபாத் விதவையினுடைய மகன், அடுத்து சூனோம் ஊராளுடைய மகன், இவர்களெல்லாம் மரித்தவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? மறுபடி எழுப்பப்பட்டார்கள். ஆனால் அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், தேவன் தம்முடைய வல்லமையின் மகத்துவத்தை விளங்க பண்ணுவதற்கு அவர்களை மரித்தவர்களை எழுப்பினார். ஆனால் எழுந்த யாரும் என்ன செய்யலை? உயிரோடு வாழலை, அவங்க மரிச்சிட்டாங்க. அதே போல எவருவின் மகளை ஆண்டவர் இயேசு எழுப்பினார். நாயினூர் விதவையின் மகனை ஆண்டவர் இயேசு எழுப்பினார். லாசருவை ஆண்டவர் இயேசு எழுப்பினார். எழுப்பப்பட்ட அவர்களில் யாரும் இன்றைக்கு என்ன இல்லை? உயிரோடு இல்லை, அவங்க மரிச்சிட்டாங்க. மரித்தேன், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தேன், சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த வீர முழக்கத்திற்கு சொந்தக்காரராய் இருக்கிற ஒரே ஒருவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு. ஏன் நம்ம இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை இல்லை. என் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை இல்லை. எனக்காக ஒருவர் மரித்தார், எனக்காக ஒருத்தர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், எனக்காக ஒருவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், உன்னை திரும்பவும் எழும்ப பண்ணுவேன். எதுக்கு எழுப்ப போகிறார் அப்படின்னா, என்னை அவரோடு வைப்பதற்கு. என்னை, பிரைஸ் தி லார்ட். ஆக பைபிள் சொல்லுது, யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வேத வாக்கியங்களை நீங்கள் வாசித்தால், அந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? யாவர் மேலும் ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் சொல்லுவார்கள், காண்பார்கள். ஊழியக்காரன் ஊழியக்காரியின் மேல் ஆவியை ஊற்றுவேன், அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் அவன் என்ன செய்வானாமா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு. ஏசுநாதரை எனக்கு தெரியும். நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்டியன். ஐ ஆம் a born கிறிஸ்டியன். உனக்கு முந்தி எனக்கு ஏசுநாதரை தெரியும். ஏசுநாதரை தெரிகிறதல்ல விஷயம். எனக்கு பைபிள் தெரியும். இன்னும் சிலர் எனக்கு பைபிள் தெரியும். இன்னும் சிலர் எனக்கு பல சபைகளை தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும். நல்லதுங்க. உங்களுக்கு தெரியாம இருந்தாதான் பிரச்சனை. தெரிந்ததுனால என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால நீங்க செத்தா பரலோகம் போவீங்கன்னு நான் வச்சிருக்கிற பைபிள் சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். பைபிள் தெரியும்னு சொல்றவங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆல்ரெடி கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு நான் சொல்ல போறதில்லை. உங்களுக்கு தெரிந்தா நல்லது. ஆனால் ஆண்டவர் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது, ஊழியம் செய்யும் போது, யூதர்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, எங்களுக்கு தேவனை தெரியும், எங்களுக்கு ஆபிரகாமை தெரியும், எங்களுக்கு மோசையை தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு அவங்கள பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? தெரியாம இருந்திருந்தா நல்லதுடா, எனக்கு தெரியும்னு சொல்ற பாத்தியா, அதான் உனக்கு பிரச்சனைன்னார். ஏன்னா அறியாமல் செய்கிறவர்களுக்கு சில அடி மட்டும்தான், அறிந்து செய்கிறவர்களுக்கோ அநேக அடி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதனால தெரியாதுன்னு சொல்றவனுக்கு பிரச்சனை இல்லை. தெரிந்தும் தெரியாது என்று சொல்வது மாய்மாலம். தெரியாமலே இருந்து தெரியாது என்று சொல்வது நல்லது. பிரைஸ் தி லார்ட். தெரிந்திருந்தும் செய்யாமல் போவது சொல்லுங்க மீறுதல், பாவம். அப்போ யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 3 வசனங்களும் கடைசி நாட்களிலே கர்த்தர் நிறைவேற்ற போகிற, அருளப்பட போகிற, நீண்ட நாட்களாக பரிசுத்தவான்கள் ஏங்கி தவித்த, இப்படி ஒரு அனுபவம் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி வாஞ்சித்த அவருடைய விசுவாசம், அவருடைய ஏக்கம், அவருடைய உபவாசம், அவருடைய ஜெபம், இதையெல்லாம் கேட்டு பின் வரப்போகிற இந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததிக்கு தேவன் தீர்மானித்திருந்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பற்றி சொல்லுகிற இடத்திலே தான் கீழே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இதே வேத வாக்கியத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அதிகாலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் கூடியிருந்த மேல் வீட்டறையிலே கூடியிருந்தவர்கள் மேல் ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசி கர்த்தரை ஆராதித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு கூட்ட மக்கள் கூ 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 என்று அவர்கள் ஆராதிக்கிற அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அப்ப அவங்க கேள்வி கேட்டாங்க, ஆச்சரியமாக பார்த்தார்கள். இது என்ன? வெறி கொண்டிருக்கிறார்கள், குடித்து வெறித்திருக்கிறார்கள், வெறியர்கள். அப்பதான் பேதுரு சொன்னாரு, எப்போ குடிக்கிறது? பொழுது விடிந்து இப்பதான் மணி 9 ஆயிருக்கு, அதுக்குள்ள ஒருத்தன் குடிச்சு வெறிப்பானாயா? என்னையா பேசுறீங்க? நீங்கள் நினைக்கிறது போல நாங்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளின வாக்கு தத்தத்தின்படி அவர் அனுப்பின அவருடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து வேண்டுதல் பண்ணி இந்த பரிசுத்தாவியானவரை பெற்று எங்களுக்குள் என்ன செய்திருக்கிறார்? அனுப்பி இருக்கிறார். நாங்க வெறிச்சிருக்கிறோம், உண்மைதான். ஆனா நீங்கள் சொல்லுகிறது போல
போதை வஸ்துக்களினாலோ அல்லது குடிவெறியினாலோ நாங்கள் வெறித்திருக்கவில்லை. பரலோகத்தின் தேவன் அருளின வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாகிய பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதலினாலே நாங்கள் வெறித்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய ஸ்திரீயை பார்த்தார், அவளோடு பேசினார். அப்ப சொன்னார், நான் சொல்லுகிறதை நம்பு, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. கர்த்தரை இனி தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அந்நிய பாஷை பேசிட்டு பரவசமாகிட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை. 8:11 சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உனக்குள் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வாரா? அப்ப பரிசுத்தாவியில நிரம்பி நிரம்பி எந்த நபர் ஆராதிக்கிறாங்களோ, ஆவியிலும் உண்மையிலும் எந்த நபர் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்களோ, எப்பெல்லாம் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குள்ள பரிசுத்தாவியானவர் இறங்கி அவனை நிரப்புகிறாரோ, அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் ஒன்றை சொல்லுகிறார், ஒன்றை செய்கிறார். அது என்ன அப்படின்னா, அவனை வரப்போகிற உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உடையவனாக மாற்றுகிறார். அதுக்கு தாங்க பரிசுத்தாவி. பரிசுத்தாவியை பெறல அப்படின்னா செத்தா உயிரோட எழும்ப மாட்ட. யாரா இருந்தாலும் சரி, ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கல, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம் வீட்டில் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி பழகல அப்படின்னா, சிலர் என்ன செய்வானா, பரிசுத்தாவி பெற்றிருக்கேன்னு இங்க மட்டும் குதிப்பா. யூடியூப்ல பல பிரசங்கங்களிலே ஆவியில நிரம்புவதை பரியாசம் பண்ணுகிறார்கள். அதனால பரிசுத்தாவியானுடைய நிரப்பப்படுதலை நாம் அற்பமா எண்ணக்கூடாது. அந்த பரிகாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நிந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் பரிசுத்தாவியில நிரம்பித்தான் ஆக வேண்டும். அதான் பைபிள். நாம கவனிக்க வேண்டியது வேதத்தை கவனிக்கணும். நமக்கு அஸ்திபாரம் யாரே? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம். அப்போ இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய உபதேசம், 1ஆம் நூற்றாண்டு சபை கடந்து போன பாதை. பிரைஸ் தி லார்ட். பவுலும் பவுலை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய உபதேசங்களும், இதுதான் அஸ்திபாரம். இன்னைக்கு யூடியூப்ல எவெல்லாம் பேசுறானோ அதெல்லாம் கேட்க கூடாது. கேளு, உனக்கு தெளிவு இருந்தா கேட்டு அவனுக்கு புத்தி சொல்ல முடியும் அப்படின்னா கேளு, இல்லாட்டி கேட்காத. பைபிளை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 1ஆம் நூற்றாண்டுல முதல்ல சபை உருவாக்கப்பட்ட போது, சபை பெற்ற இந்த பரிசுத்தாவியை பெற்ற போது அவங்க போட்ட சத்தம் எங்கேயோ பெரிய திரள் கூட்டமாய் இருந்தவர்களை திரும்ப பண்ணினதா இல்லையா? அந்த அளவுக்கு அவங்க சத்தம் போட்டாங்களா இல்லையா? அவங்களை கிண்டல் பண்ணாங்களா இல்லையா? பரியாசம் பண்ணாங்களா இல்லையா? இன்னைக்கு மட்டும் நடக்கலங்க. குடித்து வெறித்திருக்கிறார்கள் இவர்கள். வேற ஆவி உடையவர்கள், சாசின் ஆவி. ஹலோ, அவங்கள மட்டும் சொல்லல. நீங்க நம்ம குருவை விட பெரிய பரிசுத்தவானா இருந்தா நீ செத்து நரகத்துக்கு தான் போவ. மிஞ்சின நீதிமானா இராதேன் பைபிள் எழுதியிருக்கா? இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து உபதேசம் பண்ணினார். இயேசுநாதரை பார்த்து என்ன சொன்னாங்க?
பிசாசுகளின் தலைவன். ஏ அப்பா! அதனால அவர் ஊழியத்தை நிறுத்திட்டாரா? அதனால அவர் உபதேசத்தை நிறுத்திட்டாரா? அதனால அற்புதம் செய்யறதை நிறுத்திட்டாரா? பேய் துரத்துறதை நிறுத்திட்டாரா? அவருக்கு நல்ல தெளிவு இருந்துச்சுங்க. இது என்னை பற்றிய பிதாவின் சித்தம். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் என்னை பற்றி பிதா எழுதி வைத்திருக்கிற வசன சத்தியம். நான் சுயமா செய்யல. என்னை அனுப்பினவர் என்னை கொண்டு இவைகளை எல்லாம் என்ன செய்கிறார்? செய்கிறார். அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கா? எவெல்லாமோ என்னென்னதெல்லாமோ சொல்லுவோம். உனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுக்கிறதல்ல சத்தியம். உனக்கு பிடிக்காட்டாலும் எது வேதம் என்று ஆராய்ந்து அறியணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அப்ப ஒருத்தன் நான் இப்ப உயிர்த்தெழுதல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நித்திய ஜீவனுக்கு போகணும்னா அவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது எது? வேத வாக்கியம், கிறிஸ்துவின் வாழ்க்கை, கிறிஸ்துவின் உபதேசம், அப்போஸ்தலருடைய வாழ்க்கை, அவர்களுடைய உபதேசம், 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை கடந்து போன பாதை. ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆராதனையில நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாம் கள்ளுளி மங்க மாதிரி அசையாம அப்படியே நிக்குது, புடிச்சு வச்சது மாதிரி, 1-2 பேரை தவிர. பாடுறவங்களும் மற்றவங்க பாடுறாங்களா இல்லையான்னு கவனிக்கிறதே இல்லை. இவங்க வாட்டில் கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்ய வேண்டியது? சபை பாடணும், சபையை பாட வைக்கணும். ஒவ்வொரு நபரும் கர்த்தரை பாடணும், கர்த்தருடைய வல்லமையில் நிரம்பணும். சங்கீதத்தில் வாசித்த சங்கீதத்தில் 7ஆம் வசனம் வாசிச்சார் இல்லையா? அதுதானே விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கு மேலுள்ள வசனம் என்ன வாசிங்க? அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக ஆக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். மகிழ்ச்சி வரணும், அது நம்ம என்ன செய்யணும்? பூரிப்பாக்கணும். இதை யார் செய்கிறா? உயிர்த்தெழுந்த வல்லமையை, உயிர்த்தெழுதலை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். செத்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினவர் ஆவியானவர். நான் சொல்லல, ரோமர் 8:11 அப்படி சொல்லுகிறது. மரணத்தை சந்தித்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்த்தெழ பண்ணினது எது? இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதே பரிசுத்த ஆவியில சபை நிரப்பப்பட்டிருந்தால் அந்த சபை செத்த ஒருத்தை உயிரோட எழும்பினா அவன் சந்தோஷப்படுவானா அழுவானா? அவனை சார்ந்தவங்க சந்தோஷப்படுவாங்களா அழுவாங்களா? செத்துட்டான்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஐயோ எங்கள் சகோதரன் போயிட்டானேன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு அங்கே வந்தபோது, மார்த்தாளே இயேசு வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்கிற சத்தத்தை கேட்டவுடனே அவள் எழுந்து ஓடி வந்தாள். பிறகு மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது. அவளும் பிறகாலே எழுந்து ஓடி வருகிறாள். கல்லறையில போய் அழ போறாங்க போல, சகோதரன் போயிட்டான் அப்படின்னு ஒரு கூட்டம் பின்னாலேயே வந்தது. மார்த்தாள் முந்தி வந்தாள். ஆண்டவர் இயேசுவை பார்த்து கதறி சொன்னாள், ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், செத்திருக்க மாட்டாயா என்றுதான் அழுதாள். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஏன் அழுகிற? அழாதே, உன் சகோதரன் எழுந்திருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு, ஆண்டவருக்கே பிரசங்கம் பண்றா மார்த்தா. ஆண்டவரே என் சகோதரன் எழுந்திருப்பான், அது எனக்கு தெரியும், பரவாயில்லை. இங்க இருக்கிற அநேகருக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரியல. அவ வீட்டில் ஏசுநாதரை ஏத்துக்கிட்டு காலை கழுவி கையை கழுவி அவருக்கு சோறாக்கி குழம்பு வச்சு போட்டு வீட்டில் உட்கார வச்சு பிரசங்கம் பண்ண வச்சதுக்கு மார்த்தாளுக்கு லாபம் இருக்கு.
ஏசுநாதருக்கும் லாபம் இருக்கு. அவருடைய நோக்கம் உயிர்த்தெழுதலை சார பண்ணணும். இவளுடைய நோக்கம் எப்படியாயிலும் உயிர்த்தெழுதலை அடையணும். நீங்க ஏசுநாதருக்கு என்ன செஞ்சு என்ன புண்ணியம்? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தால் கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவத்தை தள்ளி வைப்பீங்களா? அவருக்கே பிரசங்கம் பண்ணாயா? ஆண்டவரே, கடைசி நாட்கள்ல எல்லாரும் எழும்புவாங்க, அப்ப என் சகோதரன் எழும்புவான். இப்ப இந்த இளம் வயசுலயே வியாதியில என் தம்பி என்ன செஞ்சுட்டான்? செத்து போயிட்டானே, நீர் இங்க இருந்திருந்தால் அப்படின்னா. ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறியா? அவன் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுற காலத்தில் உயிர் தெழுவான்றது வேறமா. நான் அதை பேசல. இன்று உன் சகோதரன் எழுந்திருப்பான். என்னால மரித்து போன உன் சகோதரனை எழுப்ப முடியும் அப்படின்னு இன்றைக்கு விசுவாசிக்கிறாயா? இப்ப முடியும்னு நாளைக்கு நடக்கும், நடக்கும் போது நடக்கும், அதுவல்ல. கர்த்தர் இன்றைக்கு ஒன்றை செய்ய விரும்புகிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கு உனக்குள்ளே ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறது. உன் வாழ்க்கைக்குள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் உனக்காக இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை தேடி இந்த ஆராதனையிலே வந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உனக்காக இன்று ஒரு விஷயத்தை, உனக்குள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிக்கும்படி வந்து கொண்டிருக்கிறார் என்கிற இந்த விசுவாசத்தை உனக்குள் உண்டாக்குவதற்கு அல்லது ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு உனக்கு திறமை இருக்கா? நிச்சயம் நம்பிக்கை இருக்கா? என்னைக்கோ செய்வாரு, 10 வருஷம் கழிச்சு அது செய்யத்தான் போறாரு. இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு என்னைக்கோ எழுப்ப போகிற அந்த எழுப்புதலுக்கு மாதிரியாக இன்றைக்கு உன்னோடு போராடி கொண்டிருக்கிற வியாதியினாலோ பிசாசினாலோ அல்லது உன் சரீரத்தினுடைய இயற்கை மரணத்தினாலோ உன்னோடு போராடி கொண்டிருக்கிற அந்த தீய சக்தியின் மேல் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவைகளில் இருந்து உன்னை விடுவித்து ரட்சிப்பதற்கு ஆண்டவர் இயேசு சித்தமுடையவராய் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அதை உன்னால் விசுவாசிக்க முடியுமா? சத்தியத்தை விசுவாசிக்கிறது வேற, வருங்காரியத்தை பற்றி விசுவாசிக்கிற சத்தியம் வேற. இன்றைக்கு இயேசு எனக்காக வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவருடைய சரீரம் எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை, விடுதலையை, நன்மையை அருள்வதற்கு பரலோகத்தின் தேவனால் நிரப்பப்பட்டிருக்கிற சரீரம். அவருக்குள் எனக்கு தெய்வீக சுகம் இருக்கிறது. அவருக்குள் எனக்கு பாவ விமோசனம் இருக்கிறது. அவருக்குள் என் தரித்திரத்திலிருந்து எனக்கு விடுதலை இருக்கிறது. அவருக்குள் இந்த நிமிஷத்திலே என் குடும்பத்தில், என் தொழிலில், என் வருமானத்தில், என்னுடைய கையின் பிரயாசத்திலே அற்புதத்தை செய்ய எதிர்த்து நிற்கிற சக்திகளை, அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்கி விடுவிக்கிறதற்கு, பிசாசின் கிரியைகளை, வன்கண் பொறாமை எரிச்சலின் ஆவிகளின் வல்லமைகளை அதமாக்கி போடுகிறதற்கு கிறிஸ்து தன் சரீரத்தில் எனக்காக வல்லமை உடையவராக இருக்கிறார். விசுவாசிக்க முடியுமா? அப்படி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என்னைக்கோ ஆண்டவர் செய்வாரு, இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். இன்றும் ஆண்டவர் இயேசு நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். எப்பவும் அவரால் கிரியை செய்ய முடியும். அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். ஆக அவளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, அதுவும் விசுவாசம் தான். அது வருங்காலத்தை பற்றிய விசுவாசம், அது நித்தியத்தை பற்றிய விசுவாசம், அது பொதுவாக எழுப்பப்பட போகிற, எல்லாரும் எழுப்பப்பட போகிற அந்த எழுப்புதலை பற்றிய விசுவாசம். இன்றைக்கு கர்த்தர் எழுப்புவார் என்கிற நிகழ்காலத்தில் அவரை நம்பக்கூடிய நம்பிக்கை அவளுக்கு இருக்கா? அப்பதான் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வாய், காண்பாய் என்று சொல்லி லாசருவை எங்கே வைத்தீர்கள் என்று ஆண்டவர் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் சொன்னார். அவனை வைத்த இடத்திற்கு அவர் போனார். அவரை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அவனை உயிரோட எழுப்பிட்டார். ஐயோ,
செத்தவன் தொலைஞ்சிட்டான், 2 நாளைக்கு அழுது மாய்மாலம் பண்ணிட்டு அதோட காரியத்தை சாங்கியத்தை முடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தோம் ஐயா, நீர் வேற வந்து இந்த பயலை எழுப்பி விட்டுப்டியரு. அப்படியா அழுதாங்க? அப்படியா வருத்தப்பட்டாங்க? சொல்லுங்க. அவன் உயிர்த்தெழுந்தான் என்ற போது நம்பிக்கை அற்று போயிற்று. செத்துட்டான், அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 days 4 நாள் ஆயிற்று. இனி சான்ஸே இல்லை, நோ சான்ஸ், வாய்ப்பில்லை ராஜா. பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லக்கூடிய நிலை மார்த்தாளின் குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய நஷ்டம், பயங்கரமான வேதனை, திரும்ப தர முடியாத ஒரு இழப்பையும் நஷ்டத்தையும் சந்தித்து கண்ணீரும் வேதனையும் வருத்தமுமாக அந்த குடும்பம் நின்று கொண்டிருக்கிறது. இனி அந்த குடும்பத்திற்கு அவர்கள் இழந்த அவர்களுடைய சகோதரன் திரும்ப கிடைப்பான் என்கிற நம்பிக்கையே இல்லை. அந்த நம்பிக்கையற்ற நிலையிலே தான் ஆண்டவர் இயேசு அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து அந்த வீட்டாரிடத்திலே அவன் வைத்த இடத்தை காண்பிக்க கேட்டு அந்த இடத்திலே போய் கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார். லாசருவே வெளியே வா என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்தில் நான் வேளச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்தேன். என்னதெல்லாமோ பேசலான்னு நிறைய எடுத்துட்டு போனேன். இந்த உபவாச ஜபத்தில் கிடைச்ச வசனம், ஒரு 12 தூண்களை பற்றி அவங்களுக்கு பேசி அவங்கள தூணாக்கிட்டு வந்துடணும்லாம் யோசிச்சுட்டு போனேன். ஆண்டவர் என்னைய துரும்பாக்கிட்டு அவர் தூணா என்ன பேசணுமோ அதை பேசிட்டார். வெறும் வார்த்தைன்னு பேச வச்சார். கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை பேசும்போது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான், அதான் கடைசியாக நான் பேசினேன் அங்க. பிரைஸ் தி லார்ட். எது புறப்படுகிற வார்த்தை? கல்லறைக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு ஆண்டவர் இயேசு சொன்னார், பாத்தீங்களா, லாசருவே வெளியே வா என்று அழைத்தார். ஒரு வார்த்தை, ஓ என்று வாழ்க்கை நம்பிக்கை இழந்து இனி திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, வாழ்நாளெல்லாம் அந்த நஷ்டத்தை நினைத்து வருத்தப்படதான் முடியும், நான் இழந்ததை திரும்ப பெற முடியவே முடியாது என்கிற நிலையில் இருந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில இனி வராது என்று நினைத்ததை வார்த்தையினால் வார்த்தையாய் வந்தவர் என்ன செய்தார்? மறுபடியும் அதை புதுப்பித்து மறுபடியும் அதை உயிர்ப்பித்து இழந்ததை திரும்ப தந்தார். தந்து சந்தோஷப்படுத்தினாரியா? ஆண்டவரே எதுக்கு எழுப்புனீங்க? ஐயோ பாவம், அவன் நிம்மதியா உயிர் தழுதல்ல, எல்லாரும் எழும்போது எழட்டும்னு நினைச்சோமே, கொஞ்ச நேரம் அழுதுட்டு போவோம்னு பார்த்தோம், நீர் அதுக்குள்ள எழுப்பி விட்டுட்டீரே. அப்படியா புலம்புனாங்க? சொல்லுங்கய்யா. லாசருவே மரிக்கிற வேளையில என்ன நினைச்சிருப்பான்? முடிந்தது வாழ்க்கை. இனி இந்த பெத்தானியா, இனி இந்த வீடு, இனி இந்த என்னுடைய சகோதர சகோதரிமார்கள், என் ஊரார், என் நண்பர்கள், விசேஷமாக நானும் என் சகோதரிமார்களும் வீட்டிலே ஏற்றுக்கொண்டோமே ஆண்டவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். அவருடைய அருமையான அழைக்கப்பட்ட அப்போஸ்தல சீஷன்மார்கள், இனி நான் இந்த உலகத்தில் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை, முடிந்தது. இனி நான் அவர்களை சந்திக்க வேண்டுமானால் அவர்கள் மரித்து மறுரூபமாகி அந்த பரதீசுக்கு வருவாங்க இல்லையா, அப்பத்தான் நான் அவங்களை சந்திக்க முடியும், அதுக்கு முன்னால இனி சந்திக்கவே முடியாது என்று எல்லா பூமிக்குரிய நம்பிக்கையை இழந்தவனாய்த்தான் அவன் தன் கண்களை மூடியிருப்பான். அவனுக்கும் ஒரு பெரிய ஷாக். பிரைஸ் தி லார்ட். கூட பிறந்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் இயேசு உன் வாழ்க்கையிலே வருவாரானால், நீ அவரை ஏற்றுக்கொண்டிருப்பாயானால், அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம், அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாற்றப்பட்டு போனது போல ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில இருக்குமே ஆனால், அவர் நியமித்த ஏற்ற வேளையில் அவர் வருவார்.
அவர் மேல் நீ வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக பண்ண மாட்டார். அவர் வரும்போது நீ எதை இழந்ததாக நினைக்கிறாயோ, இனி என்னால் அடையவே முடியாது என்று எதை பற்றி நீ சிந்திக்கிறாயோ அதை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார், உயிர்ப்பித்து தருவார், உன்னை கனப்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு உனக்காகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். நீ அழைக்கிற இடத்தில் விசுவாசத்தின்படி உனக்காக இறங்கி வருவதற்கு இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரணும். அவர் வரும் வரைக்கும் நீ அழணும். ஏதோ 2 நிமிஷம் அழுதுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அழுதுட்டேன், அப்படி இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னார் இல்லையா, அன்னாள் வெகு நேரம் அழுதாள். எது வரைக்கும் அழுதா தெரியுமா? ஃபர்ஸ்ட்ல விமர்சனம் வந்துச்சு, 2வது பிளஸிங் வந்துச்சு. அவ எதுவரைக்கும் அழுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமர்சனமும் ஆசீர்வாதமும் வருவரைக்கும் அழுதாள். புரிந்து கொள்ளாமைனாலே விமர்சனம் வந்தது. விளங்கி கொண்ட போது என்ன வந்துச்சு? வாக்குத்தத்தம் வந்தது, வார்த்தை வந்தது. அதுவரை அழியா. மார்த்தாளும் மரியாளும் அழுது கொண்டே இருந்தார்கள். அவங்க ஆள் அனுப்பி ஆல்ரெடி ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிட்டாங்க? தகவலை தெரிவிச்சிட்டாங்க. தகவல் கிடைச்சதுனாலயோ என்னவோ 4 நாளைக்கு முந்தி வர வேண்டியவர் 4 நாள் பிந்தி போகும்படி உட்கார்ந்துட்டார். அவர் எப்பவுமே பிதா சொல்லாம எதையும் செய்ய மாட்டார். அது அம்மாவா இருந்தாலும் சரி, அது ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரி, அது நீயா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் தான் ரொம்ப கடவுளை விட இறக்கம் நிறைய இருக்கும். எவனாவது பாதிக்கப்பட்டுட்டான்னா அவன் எதனால பாதிக்கப்பட்டானே யோசிக்காம நீ பாட்டில் போய் என்னத்தையோ செஞ்சுக்கிட்டு இருப்பேன், பிறகு வாங்கி கட்டுவேன். ஏசுநாதர் அப்படி வாங்கி கட்டெல்லாம் ஆயத்தமா இருக்க மாட்டார். அவர் மனதுருக்கம் உள்ளவர் தான். ஆனால் பிதா சொல்லும் வரைக்கும் அந்த மனதுருக்கத்தை அவர் செயல்படுத்த மாட்டார். அதனாலதான் ஓடியே வந்து மரியாள் சொல்லிச்சு, அப்பா மகனே இங்க ரசம் இல்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். சொல்லிட்டு அந்த அம்மா போன கொஞ்ச நேரத்திலேயே வேலை வந்துருச்சு. சில நேரம் கொஞ்ச நேரத்திலேயே உன் வேலை வரும். நீ சொல்ல வேண்டியது உன் கடமை. சொல்லி விசுவாசித்து காத்திருக்க வேண்டியது உன் கடமை. அவர் செய்ய வேண்டிய வேளையில் அவர் செய்வார். அது அவருடைய கடமை. நீ அவரை விசுவாசித்து விட்டால், அவரை நீ விசுவாசித்து நம்பிவிட்டால், அவருடைய சமூகத்திலே உன் இருதயத்தை ஊற்றி கொண்டிருப்பது உண்மையானால், நீ அவரை நோக்கி விசுவாசத்தோடு உன் பிரச்சனையை அவருடைய சமூகத்தில் வைத்தது உண்மையானால், இப்ப செயல்படாவிட்டாலும் அவருடைய வேளை வரும்போது அவர் கட்டாயம் செயல்படுவார். சொல்லியா ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லு. நான் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை பிரசங்கிக்கணும். பிரசங்கிச்சிருந்தா அது என்ன தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு பிரசங்கிச்சிருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்ன அப்படின்னா, என் நாமத்தினாலே ஒருவர் இருவர் மூவர் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில இருக்கிறேன். ஜெபம் தான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது. எப்படியோ அப்படி சுத்தி இப்படி வந்துட்டார் பாத்தீங்களா? ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆண்டவரிடத்திலே சொல்லு. சொல்லி சொல்லி என்னத்தை கண்டேன்? பிரைஸ் தி லார்ட். நிறைய சொல்லிட்டேன். நானும் நிறைய வாக்கு கொடுத்து வாக்கை என்னாலையும் நிறைவேற்ற முடியல. நான் வாக்க உண்மையா நிறைவேற்ற முடியாதனால அவருக்கும் எனக்காக கிரியை செய்ய முடியல. என் தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லாத. பிரைஸ் தி லார்ட். சொல்ல வேண்டியதை அவரிடத்தில் என்ன செஞ்சிட்டே சொல்லிக்கொண்டே இரு. சிறு பிள்ளையை போல அவருடைய பாதத்தை பிடித்து கதறிக்கொண்டே இரு. உன் விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு அதுக்கு தேவை அன்பு என்று நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேட்டோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு அந்த அன்புல பிரச்சனை இல்லாட்டி நம்பிக்கையிலையும் பிரச்சனை வராது. நம்பிக்கை நாம் என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்க? 63ஆம் சங்கீதமா இல்ல 62ஆம் சங்கீதம்.
அதனுடைய 7-8 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 62:7 இருக்கிறது. மகனான கன்மலையும் இது நம்பிக்கை. இது என்னது? நம்பிக்கை. அடுத்து சொல்றான் பாருங்க, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை என்ன செய்? நம்பு. அவர் சமூகத்தில் என்னத்தை ஊற்றிரே? இருதயத்தை ஊத்து. பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேளை வரும் வரைக்கும் நாம என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? இருதயத்தை ஊத்திக்கிட்டே இருக்கணும், அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும், நம்முடைய நம்பிக்கையை தேவனிடத்திலே அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். சில நேரம் நாம அறிக்கை செஞ்ச சில நிமிஷத்துக்குள்ளேயே வேலை வரலாம். பிரைஸ் தி லார்ட். சில நேரம் எத்தனை நாள் ஆகலாம்? 4 நாள் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம், 40 வருஷம் கூட ஆகலாம், 400 வருஷம் கூட ஆகலாம். 400 வருஷமா இஸ்ரவேலர்கள் முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். 430வது வருஷத்துல தான் ஆண்டவர் மோசேகிட்ட வந்து சொல்றாரு, என் ஜனங்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவருடைய அங்கலாய்ப்பை வேதனையை கண்டேன், அவருடைய கைகளை அவருடைய தோள்களை சுமைக்கும் அவருடைய கைகளை கூடைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு நான் இறங்கி வந்தேன். மோசே வா, நான் உன்னை அனுப்புவேன். எந்த ஆண்டவர் இறங்கினாரா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு. அப்போ ஆண்டவருடைய வேலை எப்ப வருமோ அது வரைக்கும் நாம செய்ய வேண்டியது ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது தான். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. 4 நாள் கழிச்சு வந்தார். வந்தவர் வீட்டுக்கு வராம வெளியே நின்னுகிட்டு அந்த மார்த்தாளை வர சொல்லுங்கள். மார்த்தா வந்த மார்த்தாள்கிட்ட எங்க வச்சீங்க? ஐயோ, அவ அதுக்கு முன்னால புலம்பல தொடங்கிட்டா. நமக்கு எப்பவுமே புலம்பதான் தெரியும், நமக்கு என்ன தெரியாது? இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுகிற அந்த முயற்சிக்கு நம்மை விட்டு கொடுக்க தெரியாது. அதான் அவரை நம்புறோம்ல, அவரா விசுவாசம் வச்சிருக்கோம்ல. எப்போ அவர் எப்போ வருவார்னே தெரியாது. அவர் வரும்போது நடக்க போகிற அந்த உயிர்த்தெழுதலின் மேல நம்ம என்ன வச்சிருக்கோம்? விசுவாசம் வச்சிருக்கோம். அதை பீத்திக்கிட்டு இருப்போம். இப்ப அவர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார், இப்போ அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அதை புரிந்து கொள்வதற்கு நாம நம்முடைய இருதயத்தை விட்டு கொடுக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை பெருசு, நமக்கு இருக்கிற வேதனை பெருசு. இதெல்லாம் நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேங்க. எங்கங்க ஆண்டவர் இதெல்லாம் செய்யறதில்லை. அவர் ரட்சிக்கிற வேலையைத்தான் செய்வார், போதிக்கிற வேலையைத்தான் செய்வார். செத்து அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு பரதீசுக்கு கொண்டு போவார். அப்புறம் என்ன செய்வார்? எழுப்புற நாள்ல எழுப்பி பரலோகம் தருவாருங்க. அந்த நம்பிக்கையில தாங்க ஓடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை புரிந்து கொள்ள முயற்சி செய், அவருடைய மனதை அறிவதற்கு முயற்சி செய். உன் காரியத்தை மட்டுமே அவருடைய சமூகத்தில் புலம்பாதே. ஜெபம் புலம்பல் அல்ல, ஜெபம் புரிந்து கொள்ளுதல். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய காரியங்களை அவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்பது உண்மைதான். அதற்கு பிறகு அவர் நம்முடைய காரியங்களில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிவதற்கு, அவரை புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுக்கணும், உட்காரணும். பிரைஸ் தி லார்ட். அவ புலம்புனா ரொம்ப நேரம் ஆண்டவர் புலம்ப விடல. உடனே நிறுத்து, நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், நம்புறியா அப்படின்னு கேட்டார். அவளுக்கு அது புரியல. உனக்கு புரிய வைக்கணும்னா டெமோ காமிச்சாதான் நீ புரிவ. சில பொருளை பற்றி சிலருக்கு சொல்லி கொடுத்தா புரியாது. இந்த செல்போனுக்குள்ள சில விஷயங்களை தெரியாது, உடனே புரிஞ்சிக்க மாட்டான், புரிஞ்சிக்க தெரியாது.
அப்போ அவனுக்கு உட்கார வச்சு நிதானமா என்ன செய்யணும்? டெமோ. அதுக்கு பேர் தான் என்னது? செயல்முறை விளக்கம். செஞ்சு காமிக்கணும். கர்த்தருக்கு சில பொருளை வாங்கிடுவோம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. அப்போ அவன் நமக்கு என்ன செய்வான்? செஞ்சு காட்டுவான். செயல்முறை விளக்கம். அதனால இது மார்த்தாளுக்கு புரியாதுன்னு இயேசுநாதருக்கு தெரியும். ஏன்னா அவ உபதேசத்தை கேட்டு கேட்டு அந்த உபதேச ரீதியிலான விசுவாசம் மட்டும்தான் அவளுக்குள்ள இருக்குதே ஒழிய இப்ப இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய காரியங்களின் மேல் அவளுக்கு இன்னும் என்ன வரல? வெளிச்சம் வரல, கண் திறக்கப்படல. அந்த விஷயத்துல மார்த்தாள் குருடி. அந்த குருட்டுத்தனத்தை இப்ப திறக்கணும் அப்படின்னா சொன்னா மட்டும் போதாது, செஞ்சாதான் முடியும் என்கிற இடம் இயேசுநாதருக்கே வந்திருக்கு. அவளை தள்ளவும் முடியாது. ஏன்னா அவ ரொம்ப நேசிக்கிறார். வரப்போகிற நித்தியத்திற்கு இவரை விசுவாசிக்கிறார். அவளை தள்ள முடியுமா? ஏதோ தற்காலிகமா கஞ்சி குடிக்கிறதுக்கு இயேசுநாதர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான் அப்படின்னா போய் தொலைகிறான் போ அப்படின்னு விட்டுறலாம். இவன் நம்பிக்கை வைத்திருக்கிறது நித்திய ஜீவனுக்காக நம்பிக்கை வச்சிருக்கா. இயேசுநாதருடைய பூமிக்குரிய பிரவேசத்தின் பிரதான நோக்கமே நிச்சயமற்ற அலைகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் வேதனைப்படுகிற இந்த மனிதனை அந்த மரண பயத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். அவரை எதுக்காக பிதா அனுப்பினாரோ அங்க அவ நம்பிக்கை வச்சிருக்கா. அவளை தள்ள முடியுமாயா? அவ உண்மையா இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாள். தள்ள முடியுமா? நீங்க மாய்மாலமா அனுபவிச்சீங்கன்னா தள்ளிட்டு போயிடுவார். கர்த்தருக்கு சுயநலவாத நம்பிக்கை வச்சீங்கன்னா தள்ளிட்டு போயிடுவார். மதவாதியாகிய நம்பிக்கை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தள்ளிடுவார். இம்மைக்காக மாத்திர நம்பிக்கை வைப்பால் ஆண்டவர் அந்த நன்மையை மட்டும் தந்துட்டு அவரை தராம போயிடுவார். ஆனா மார்த்தாள் மரியாளுடைய விஷயத்தில் அப்படி அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கை அல்ல. நித்திய ஜீவனுக்கென்று இங்க மாத்திரம் நீர் எங்களுக்கு ஆண்டவராய் இருந்தா போதாது, இங்க மாத்திரம் எங்களுடைய சிநேகிதராய் இருந்தால் போதாது, இந்த பூமிக்கு மாத்திரம் என்னுடைய நம்பிக்கையாளராய் நீர் இருந்தால் போதாது, எனக்கு நான் மறுபூமிக்கு வரும்போது, அந்த மறுமைக்கு வரும்போது அங்கும் நீர் எனக்கு ஆண்டவராய் இருக்க வேண்டும், நீர் இருப்பீர். அப்படி ஒரு நம்பிக்கை இயேசுநாதர் மேல வச்சிருக்கிறார். அவளை தள்ள முடியாது. 4 நாள் தாமதிக்கலாம், ஆனா தள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதனால வந்துட்டாரு. வந்த பிறகு இவளுக்கு புரிய மாட்டேங்கி, புரியாத கழுதையை போட்டுக்கிட்டு போய் தொலை அப்படின்னு அப்பவும் தள்ள முடியாது. அவளுக்கு செயல்முறை விளக்கத்தை கொடுக்க கர்த்தர் விரும்பினார். அதனாலதான் கேட்டாரு, அந்த லாசருவை எங்க வச்ச? கூட்டிட்டு போயிட்டார். கல்ல புரட்டுங்க அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். புரிந்து கொள்ள விரும்பாமை என்கிற கல்ல புரட்டணும். தேவ வல்லமையை விசுவாசிக்க இயலாமை என்கிற கல்ல என்ன செய்யணும்? புரட்டணும். அவிவிசுவாசம் என்கிற கல்ல என்ன செய்யணும்? புரட்டணும். மறுமைக்கு மட்டுமல்ல, இம்மைக்கும் இயேசு தேவனாக இருக்கிறார். அவர் பரலோகத்திற்கு மட்டும் அதிகாரி அல்ல, அவர் எங்கேயும் அதிகாரியா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னைய கவனிக்கிறதா இருந்தா சர்ச்சுக்கு வரணும். என்னைய கவனிக்காம வேற யாரையோ கவனிக்கிறதா இருந்தா நீங்க வெளியே இருக்கலாம். அது சாசாக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவன் எப்போ உனக்குரிய வார்த்தையை தருவார்னு உனக்கு தெரியாது. அந்த டைம்ல உன்னை டைவர்ட் பண்றதுக்கு பிசாசு கிரியை செய்வான். விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வார்த்தையில தான் இருக்கு. அதை பற்றிலாம் உனக்கு என்ன கவலை? எதுக்கு வர? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவிவிசுவாசம் என்கிற கல், மறுமையை மட்டும் விசுவாசித்து இன்றைக்கும் நாளைக்கும் இயேசு வல்லவர் என்கிற விசுவாசம் இல்லாமல் இருத்தல். ஆண்டவர் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அந்த விசுவாசம் வரணும். சகலவற்றின் மேலே இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கு. மரணத்தின் மேலே இயேசுவுக்கு என்ன இருக்கு?
அதிகாரம் இருக்கு. உன் சரீரத்தின் மேல் ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன இருக்கு? வியாதியின் மேல் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. தரித்திரத்தின் மேல், பாவத்தின் மேல். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே பாவத்தை மன்னிக்கிற இவன் யார்? வியாதியை சுகமாக்குறதுக்கு மட்டும் இல்லடா, பாவத்தை மன்னிப்பதற்கும் மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதா, பாவத்தினால படுத்து கிடக்கானே இதுல இருந்து எழும்பி உன் வீட்டுக்கு போன்னு சொல்றதா? எது எளிது? உன் படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போட விளக்கம் கொடுத்தாரா? செயல்படுத்தினார். அப்ப பாவங்களின் மேல் ஆண்டவர் இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கிறது. இயற்கையின் மேல் ஆண்டவர் இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கிறது. செஞ்சு காமிச்சார். இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா சிருஷ்டிகள் மேலும் ஆண்டவருக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அதனாலதான் இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் ஒரு கனியையும் புசியாதிருப்பானாக. அவ்வளவுதான். மறுநாள் அந்த வழியா வந்தா பார்த்தா என்ன ஆகி போச்சு? மரம் சுத்தமா மொட்டை டீன்னு நிக்குது. ஆச்சரியப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுநாதருக்கு எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கு அதை அறிகிற விசுவாசிக்கிற கண்கள் நமக்கு தேவை. அப்ப ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன இருக்கு? மரணத்தின் மேல் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அது அவளுக்கு தெரியல. இதெல்லாம் திறக்கணும் வா அப்படின்னு கூட்டிட்டு போறார். போய் லாசருவே வெளியே வா அப்படின்னாரு. அவருடைய வார்த்தை பிரவேசிச்ச உடனேயே மரித்தவனுடைய ஆவி அவனுக்குள் என்ன செய்தது? திரும்பி வந்தது. 4 நாள் ஆயிடுச்சு. நாரி போகும்னு அவளே சொல்றா. இப்ப இந்த சரீரத்தில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்னு இருந்திருக்காது, எல்லாம் கெட்டு போயிருக்கும். பாய்சன். இன்னும் சொல்ல போனா 3வது நாளைக்கு மேல உப்பி ஊதி வெடிச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட உருவழிந்த அந்த சரீரம் வார்த்தையினாலே என்ன செய்தது? உரு பெற்றது. எழும்பி வெளியே வான உடனே என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். வந்தவனை பார்த்த உடனே அடடா வந்துட்டானே அப்படியே அழுதாங்க. எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எழுப்பப்பட்ட லாசரு இனி இவர்களை எல்லாம் இந்த பூமியில் காண்பேன் என்கிற நம்பிக்கையின் முடிவிலே தான் மரணத்தை சந்தித்தான். ஆனா அதே பூமியில அவன் மறுபடியும் இயேசுவை சந்தித்தான், சகோதரிகளை சந்தித்தான், நண்பர்களை சந்தித்தான். இயேசுவை எல்லாவற்றிலும் மேலாக அப்படி வெளியே வந்தான். அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு கட்ட அவிழ்த்தா. முதல்ல கண்ணை திறந்தப்ப யாரை பார்த்தான்? இயேசுவை பார்த்தான். அவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். மகிழ்ச்சியா இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இந்த மகிழ்ச்சியை, இந்த உயிர் மீட்சியை லாசருவுக்குள் வார்த்தையின் வழியாக உட்பிரவேசித்த பரிசுத்த ஆவியானவர் செய்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆவி உங்கள் சரீரத்தில் இறங்குனா லாசருவுக்கு உயிரோட வந்தேன்றது சந்தோஷமா வருத்தமா? பிரைஸ் தி லார்ட். அவன் உயிரோட வந்தது மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் சந்தோஷமா வருத்தமா? சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அப்ப உயிர்த்தெழுதல், அந்த தற்காலிக உயிர்த்தெழுதலே அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடுமானால் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அது பிதா வாக்கருளி இயேசு கிறிஸ்துவால் உறுதி பண்ணப்பட்டு அவர் பிதாவினிடத்தில் வேண்டி நமக்காக அனுப்பி தந்த நம்மை நிரப்புகிற அந்த தூய ஆவியானவராய் இருப்பாரே. ஆனால் அவர் உன் சரீரத்தில் இறங்கும் போதெல்லாம் உனக்குள்ள என்ன வரும்? உயிர்த்தெழுதலின் சந்தோஷம் வரும், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை வரும், உயிர்த்தெழுதலின் நிச்சயம் வரும். அது வர 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 இந்த பூமிக்குரிய காரியங்களின் மேல் உனக்கு வெறுப்பு வரும், இம்மைக்குரிய காரியங்களின் மேல் வெறுப்பு வரும், நித்தியத்திற்குரிய காரியங்களையே வாஞ்சிக்க தோன்றும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஆவி உங்களை நிரப்பி இருந்தா, அந்த ஆவி உங்களுக்குள்ள இறங்கி வந்தா, இயேசுநாதரை
உயிர்த்தெழுந்தவராய் பார்க்காத வரைக்கும் ஒப்பாரி வச்சா. ஓ, அவரை எங்க வச்சாங்களோ தெரியலையா, வச்ச இடத்த சொல்லுங்கய்யா, நான் போய் எடுத்துக்கிறேயா அப்படின்னு அழுதா. பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்னு. ஐயா, இயேசுவை தேடுறையா, நீர் எங்கேயாவது வச்சிருந்ததை பார்த்திருந்தா சொல்லுமியா. அவள் அங்கலாய்க்கிறாள், வேதனையோடு தேடுகிறாள். எப்படியாயிலும் ஆண்டவரை நான் பார்த்து விட வேண்டும். அதே நபரிடத்திலிருந்து இன்னொரு சத்தம் வந்துச்சு, மரியாளே. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ என்ன செஞ்சா? அவ என்ன செஞ்சா? ரபுனி அப்படின்னா அவளுக்குள்ள எவ்வளவு பெரிய களிகூறுதல், சந்தோஷம் வந்திருந்தா பூரிப்போடு. அந்த நான் நினைக்கிறேன் அந்த கல்லறை தோட்டம், ஒரே ஒரு கல்லறை தான் இருக்கு, அது ஒரு தோட்டம், அந்த தோட்டமே அதிர்ந்திருக்கணும். அங்க இருந்த சேவகர்கள் எல்லாம் பயந்திருக்கத்தக்கதாக அவள் ஆச்சரியத்தோடு கத்தினாள், ரபுனி என்று. அதல்லவா உயிர்த்தெழுதலின் மகிமை, உயிர்த்தெழுந்தவரை சந்தித்த மகிமை, அந்த உயிர்த்தெழுந்தவரை தனக்குள் அனுபவிக்கிற மகிமை. பார்த்ததற்கே அவ்வளவு சந்தோஷம்னா இறங்கி நிரப்பப்படும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். இருக்கா? வாழ்க்கையில ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை தன் ஆவி ஆத்துமா சரீரத்திலே களிகூறுதலாக பெற்று அனுபவிக்கிற எந்த மனிதனாலும் இந்த ஆராதனையை விட்டுட்டு ஒரு கல்யாணத்தில் போய் சந்தோஷப்பட முடியாது, ஒரு காது குத்துல சந்தோஷப்பட முடியாது. ஒரு சொந்தக்காரன் வாரான்னா அவனோட உட்கார்ந்து கடந்த காலத்தில் கடந்து போன ஒண்ணுக்கத்த காரியங்களை பேசி சந்தோஷப்பட அவனுக்காக ஆராதனை இழக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டியா? உனக்குள்ள கிறிஸ்துவை உயிர்ப்பித்த பரிசுத்தாவியானவர் உள்ளே இறங்கி நிற்கிறாரா? உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரா? ஊர் சொல்லட்டும், உலகம் சொல்லட்டும், வேதத்தை மாம்சத்தின்படி படித்து தங்கள் சுய அறிவின்படி நிதானித்து வைத்திருக்கிற வேதாகமன் அறிவாளிகள் பேசட்டும். ஆனால் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லித் தருவது, கர்த்தருடைய ஆவி நம்மை நிரப்ப வேண்டும். எவன் ஒருவன் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறானோ அவனை என் ஆண்டவர் இயேசு கடைசி நாட்களிலே அவர் எழுப்பப்பட்டது போல அவரால் நிரப்பப்படுகிறவனும் எழுப்பப்படுவான். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் ஆவி. அப்ப இந்த ஆராதனைக்கு வரும்போது பரிசுத்தாவியானவர் இறங்கி உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்முடைய ஆவிக்கு அருள்கிறார், நம்முடைய ஆத்துமாவுக்கு அருள்கிறார், நம்முடைய சரீரத்திற்கு அருள்கிறார். அப்ப இந்த சரீரம் கூட என்ன நம்பிக்கை அடையணும் அப்படின்னா, நான் மீட்கப்படுவேன் என்கிற நம்பிக்கையை அடையணும். அதை நீ நிரம்புகிற பரிசுத்தாவியானவர் ஒருவரால் மட்டும்தான் தர முடியும், வேற யாராலும் தர முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆகினாலே பரிசுத்தாவியை பெற்றே ஆகணும், 100 வருஷம் ஆனாலும் சரி. பிரைஸ் தி லார்ட். வேதாகம கல்லூரின்னு சொல்லி எங்களுக்கு போன வருஷம் 1 மாசம் ஐயா எடுத்தார். தேவன் கட்டுகிற சபை அப்படின்னு எடுத்தார். அப்ப தேவன் கட்டுகிற சபையில இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை மாதிரி, அதான் மாதிரி. அப்ப முதல் மாதிரி என்ன தெரியுமா? தூதன் வந்து மரியாள் இடத்துல சொன்னான், நீ கர்ப்பவதி ஆவாய்னா. அவ சொன்னா, நான் புருஷனை அறியேனே. உடனே அவர் சொன்னாரு, அந்த தூதன் சொன்னா, நீ புருஷனை அறியவில்லை என்பது எனக்கு தெரியும், ஆனா நீ எப்படி கர்ப்பவதி ஆவ தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே நீ கர்ப்பவதி ஆவாய். இயேசுநாதர் எதால உருவானாரு? சில கூதர சொல்றேன், ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்தாய் வந்துருச்சு, உன் தலையில தீய வைக்கணும். அது எப்படி வசனம்? இயேசுநாதர் பரிசுத்தாவியினாலதான் வந்து மரியாளுடைய கர்ப்பத்தில் வந்தாரு. ரட்சிப்புக்கு தேவன் நமக்குள் கிரியை செய்கிறார், ஆவியானவர், அவ்வளவுதான். ரட்சிப்பு என்பது பரிசுத்தாவியானுடைய கிரியை, அது நிறைவல்ல. இயேசு கிறிஸ்து மரியாளின் கர்ப்பத்தில் பரிசுத்தாவியினால் உருவாக்கப்பட்டார், அவ்வளவுதான்.
அவர் ஊழியம் செய்யல, சித்தம் செய்யல. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு. அது போலவே உன்னை ரட்சிக்கிற விஷயத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்து ரட்சிப்புக்கு ஏதுவாக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு, விசுவாசம் வைப்பதற்கு உன் இருதயத்தை தூண்டுகிற கிரியையை, உன்னை கிறிஸ்துவுக்குள் பிறப்பிக்கிற கிருபையை ஆவியானவர் தான் செய்தார், சந்தேகமே இல்லை. அதற்கும் பரிசுத்தாவியினுடைய நிரப்பப்படுதலுக்கும் சம்பந்தம் இல்லை. தெளிவா ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் இந்த மறுபிறப்பை அடைகிற கிரியையை ஆவியானவர் செய்கிறார். கிரியை போதாது, இரண்டாவது சொன்னாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். ஏன் இரண்டாவது அப்படி சொன்னாரு? அறிவு வேண்டாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது எதுக்கு சொன்னாரு? அவர் 30 வயது ஆகும்போது யோர்தானுக்கு வந்தார். யோவானால என்ன பெற்றாரு? ஸ்டெப் பை ஸ்டெப் கிறிஸ்துவின் வாழ்க்கை தான் நமக்கு ஆதாரம், அதுதான் நமக்கு அஸ்திபாரம். பவுல் சொல்லுகிறார், நான் புத்தி உள்ள சிற்பாச்சாரியை போல இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேல் அஸ்திபாரம் போட்டேன். அவர் எவ்வளவு தெளிவா போயிருக்காரு நம்ம தலைவரே. அவரெல்லாம் நீ பார்க்கணும். 30 வயசுல ஜலத்துல இறங்கி அப்படி ஸ்நானம் எடுத்து கரை ஏறினார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். முழங்கால் போட்ட உடனே பரிசுத்தாவியானவர் புறாரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கி அவரை நிரப்பினார். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அப்புறம் என்ன இவன் ஒரு விளக்கம் கொடுக்கிறேன்? உனக்கு பைபிள் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஏது சத்தியம்? கிறிஸ்து பரிசுத்தாவியினால் என்ன செய்யப்பட்டார்? நிரப்பப்பட்டார். அவர் எந்த பாதையை கடந்து போனாரோ அது திருச்சபைக்கு அஸ்திபாரம். ரொம்ப தெளிவா பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இதை அப்படியே கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வர்றாரு? அவர் எழும்பி இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு ரட்சிப்ப பிரசங்கம் பண்றார். கேட்டவர்களுடைய இருதயத்தில் என்ன உண்டாயிற்று? குத்துதல். அது கிரியை. இந்த குத்தப்படுதலின் உணர்வை தருகிறவர் யாரு? ஆவியானவர். அவன் ரட்சிக்கப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க கேட்டாங்க, ஆண்டவன்மார்களே ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள், அவன் சொல்லி கொடுத்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞான ஸ்நானத்தை பெறுங்க, அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை, சத்தியம் தெளிவா இருக்கு. நீ ஞான ஸ்நானம் பெறு, ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்தாவி உனக்குள் வந்து விட்டார் என்று பேதுரு அன்று கேட்டவர்களுக்கு உபதேசிக்கவில்லை. இவனுக்கு தான் இப்பதான் வெளிப்பாடு வந்துச்சாமா. நான் கோயம்புத்தூர்ல ஒரு பைபிள் காலேஜுக்கு போனேன். எனக்கு பார்த்த உடனே விளங்குச்சு. அந்த டீன், நீங்கள் பெண்டிகாஸ்டல் பாஸ்டரா அப்படின்னாரு, கேரளாக்காரரு. ஆமா, அதுக்கு என்ன? பிரைஸ் தி லார்ட். அது நீங்கள் டங்ஸை விசுவாசிச்சுட்டோம் அப்படின்னு. ஆமா, விசுவாசிக்கிறோம். 1 மணி நேரம் உட்கார வச்சு டங்ஸ் இல்லையாமா. சரி, என்னையா விளக்கம் கொடுக்குற? இந்த பரிசுத்தாவி, நான் வசனத்தை எடுத்து போட்டேன், கூட இன்னொருத்தர் இருந்தார். அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, அது காலம். என்ன காலம் அப்படின்னு கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். பைபிள் எழுதப்படுற காலம் வரைக்கும் தான் அந்த அனுபவம். ஆமா, புதிய ஏற்பாடு முற்றிட்டுன்னு எங்க எழுதியிருக்கோ அன்னைக்கே பரிசுத்தாவியும் அந்நிய பாஷையும் முடிஞ்சு போச்சாமா. நான் கேட்டேன், பைபிள் முற்றிட்டு எழுதி முடிச்சாச்சு, யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலோடு புதிய ஏற்பாடு முற்றிட்டுன்னு எழுதியாச்சு. ஆனா திருச்சபை முற்றி விட்டதா? முடிவு பெற்று விட்டதா? 1ஆம் நூற்றாண்டிலே மேல் வீட்டறையிலே பரிசுத்தாவி எதுக்காக அனுப்பப்பட்டார்?
தேவனுடைய ராஜ்யமாகிய இந்த சபை என்ன செய்யணும்? கட்டப்படணும், உருவாகணும். அது என்னது? உருவாகி கருவாகி பிள்ளையாகி அப்புறம் குழந்தையாகி அவன் வாலிபனாகி அவன் புருஷனாகி அவன் பிதாவாக மாறணும். முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். அவன் அதெல்லாம் கேட்கல. அவன் வச்சிருக்கிற அந்த கதையவே சரக்க இறக்குறான். போயா லூசு, நீ பெரிய பைபிள் காலேஜ் வச்சு நடத்தின, நீ கோடிக்கணக்கில் சொத்து சம்பாதிச்சு வெளிநாட்டுக்காரன்ட்ட இருந்து காசு வாங்கி வச்சுக்கிட்டு கட்டடமாக கட்டி வச்சுக்கிட்டு இருந்தா நீ சொல்றது சத்தியம்னு ஏற்றுக்கணுமா? சோழியை பாரு, வேற எவனையாவது பாரு. ஆண்டோடைய பரிசுத்த நாமத்திற்கு. அப்ப வேதம் மிக தெளிவாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலும் சரி, கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் சரி, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் இந்த அனுபவங்களை பார்க்கிறோம். ஆகையினாலே நீங்கள் நானும் பரிசுத்தாவியில நிரம்பினாத்தான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள் அனுபவிக்க முடியும். எதை அனுபவிக்க முடியும்? சொல்லுங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை அனுபவிக்க முடியும். உங்களுடைய ஆவியிலும் உங்கள் ஆத்துமாவிலும் உங்கள் சரீரத்திலும் என்ன இறங்கிட்டே இருக்கணும்? உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கிட்டே இருக்கணும். உங்கள் ஆவியில இறங்கணும், உங்க ஆத்துமாவில இறங்கணும், உங்க சரீரத்தில் இறங்கணும். இறங்கி 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 மாம்சத்தின் கிரியைகளை அழித்து அழித்து ஆவியின் சிந்தை இன்னதென்றும் மாம்ச சிந்தை இன்னதென்றும் வகையறுத்து கொண்டே இருக்கணும். பகுத்தறியணும். ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லை அப்படின்னா ஆவி செத்துரும். இந்த பகுத்தறிவை தருகிறவர் பரிசுத்தாவியானவர். இந்த பகுத்தறிவை தருகிறவர் யாரு? பரிசுத்தாவியானவர். ஏன் இந்த பகுத்தறிவை தருகிறாரு? நீ உயிர்த்தெழுதலின் சாயலை நெருங்கி 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 இந்த மரணத்துக்குரிய சாயலை, அனுத்தியமான சாயலை, இந்த பாவ மாம்சத்தின் சாயலை, மரணத்துக்குரிய இந்த சாயலை, நரகத்துக்குரிய இந்த சாயலை ஒழித்து ஒழித்து அழித்து 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 நித்திய ஜீவனுக்குரிய சாயலை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உன் வாவி, உன் ஆத்துமா, உன் சரீரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கிறது. இந்த வேலை நடக்கணும் அப்படின்னா பிதாவினால் வாக்கு பண்ணப்பட்டு கிறிஸ்துவினால் நமக்கு கேட்டு அருளப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்தாவியானுடைய நிறைவு நம்மை நிரப்பணும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி உங்களை நிரப்புவாரானால் அந்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பை உள்ளத்துல ஊத்திக்கிட்டே இருப்பார். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் பரிசுத்தாவி. அதை கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் டச் பண்ணிட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த நம்பிக்கை நமக்கு இன்றைக்கு மறுபடியும் என்ன செய்யப்படுகிறது? பரிசுத்தாவியானவரால் விதைக்கப்படுகிறது. நான் வாக்கு தத்தத்தின் எல்லைக்குள்ளே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தாவியானவர் வர 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 என்ன வரும்? அன்பு வரும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் எந்த நம்பிக்கை? அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்றார் இல்லையா? எந்த நம்பிக்கை? தேவ சாயலை, நித்திய ஜீவனை அடைவோம் என்கிற நம்பிக்கை. மரித்து போனாலும் என்னை உயிரோடு எழுப்புவார் என்கிற நம்பிக்கை. உயிரோடு இருக்கிற என் சரீரத்தை ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்குவார் என்கிற அந்த நம்பிக்கை. அதை விட அதே ரோமர் 5:5 வசனத்துக்கு மேல 1ஆவதுல இருந்து படிச்சீங்கன்னா அங்க எழுதியிருக்கும், விசுவாசத்தினாலே என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? அந்த நம்பிக்கை. கிறிஸ்துவினால் எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிற இந்த நீதி என் கிரியையினால் வந்ததல்ல, விசுவாசத்தினாலே கிறிஸ்து செய்து முடித்த அந்த மகிமையான சித்தத்தின்படி எனக்கு இந்த
நீதி கிடைத்திருக்கிறது. இந்த நீதியை கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறபடியினால் கிறிஸ்துவுக்கு தேவனிடத்தில் இருக்கிற அதே சமாதானம் எனக்கும் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொன்னீங்களா? உங்களுக்கு நான் சொல்றது புரியல. இப்படி வசனத்துக்குள்ள போய் டேஸ்ட் பண்ணுங்க இயேசுநாதரை. அப்பதான் செத்தா பரலோகம் போவீங்க. வசனம் வாழ்க்கையாகணும். வாசிப்பாக மட்டும் இருக்கக்கூடாது. வசனம் வாழ்க்கை ஆக்கப்பட அந்த வாழ்க்கையினுடைய டேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு வித்தியாசமான, அது மறுமைக்குரிய மகிமையின் வாழ்க்கை. அந்த எல்லைக்குள்ள நீங்க வந்து அனுபவிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வேதத்தை உங்களுக்கு விடவே மனசு வராது. பிரைஸ் தி லார்ட். யானை பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் யானை பிரியாணி பிடிக்காது. இப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படி? எந்த நம்பிக்கை? நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன். கிறிஸ்துவினால் எனக்கு கிடைக்க பெற்ற இந்த நீதியினாலே நான் தேவனோடு என்ன செய்ய வைப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்னையா? தூரமாய் இருந்த என்ன இப்ப என்னை தேவனோடு சமீபமா இல்லை இணைச்சிட்டாரு. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும். அடுத்து வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, இந்த நீதியை வெறும் விசுவாசத்தினால மட்டும்தான் அடைய முடியும். வேற நீ என்ன செஞ்சாலும் அடைய முடியாது. ஆகவே விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து அதுதான் உயிர்த்தெழுதல். நான் சொன்னா அங்க இருக்கு. என்னது? அதுதான் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. எழுப்பப்பட்டு பிதாவோடும் குமாரனோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை தான் இந்த இடத்துல பால் மகிமை என்று சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். மகிமையை அடைவோம் என்று என்கிற நம்பிக்கையினாலே என்ன பாராட்டுகிறோம்? நான் தேவனுடைய பிள்ளையா, நான் போதையா, நித்தியத்திலே ஆண்டவரோட இருப்பேன். அவர் வரும்போது நான் உயிரோடு எழுப்பப்படுவேன். மத்திய ஆகாயத்தில் அவரை நான் சந்திப்பேன். அவர் வரும்போது நான் இந்த சரீரத்தில் இருந்தால் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபம் ஆவேன். என் ஆண்டவரை நான் சந்திப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டுறீங்களா? நீங்க மேன்மையா பாராட்டுறீங்க. ஒப்பாரி வைக்க, அது இல்ல இது இல்ல, அதை பண்ண முடியல இதை பண்ண முடியல, ஒரு கல்யாணம் பண்ண முடியல, ஒரே 24 மணி நேரமும் புலம்பல். சோஸ்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏதை பண்ண என்ன, பண்ணாவளையா போன என்ன, செத்தா இயேசுநாதர் வரும்போது எழும்பணும். இயேசுநாதர் வருவார், நம்புறீங்களா? அந்த மகிமையை அடைவோம் என்று மேன்மை பாராட்டுங்கய்யா. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களை நெருக்குதா, உங்களை வேதனைப்படுத்துதா, உடனே சொல்லுங்க, இந்த வேதனைகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், நான் அவரை சந்திப்பேன், அப்ப இந்த வேதனை எல்லாம் மாறி போகும், நான் என்னைக்கும் அவரோடு மகிழ்ந்திருப்பேன். இந்த விசுவாசத்தினாலே, இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, தேற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு தான் சொன்னேன், இந்த மேன்மை பாராட்டுதல்னால
உனக்கு சுகமா பங்களா கிடைக்கும். ஆனா என்ன சொல்லி தராங்க அப்படின்னா, பரலோகம் பரலோகம்னு பேசாத. இந்த உலகத்துல பரலோகத்தை அனுபவிக்கிறத பற்றி என்ன செய்ய, இதுதான் பரலோகம். காரு, பங்களா, பிசினஸ், வருமானம், நிலம், பலம், தோப்பு, துறவு. ஏங்க எலிசா அவனுக்கு கீழே இருந்த கேயாசியை பார்த்து கேட்டான், டேய், தோட்டங்களையும் நிலங்களையும் ஒட்டகங்களையும் பொன்னையும் வெள்ளியையும் வாங்குகிறதற்கு இதுவா காலம்? ஏன் சொன்னா? அவனுக்கு ஒரு ரெவலேஷன் இருந்துச்சு, வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு தெரியுமா? சீக்கிரத்திலே இஸ்ரவேல் இல்லாமல் போக போகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு அதன் மேல் வந்து இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அழித்தொழித்து இந்த தேசத்தை அந்நிய ஜாதியார் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். அவனால எப்படிங்க நிலம் வாங்க முடியும்? அவனால எப்படிங்க தோட்டம் வாங்க முடியும்? அவனால எப்படிங்க ஒட்டகத்தையும் அதையும் இதையும் வாங்கி அதுல எப்படிங்க அவனால மேன்மை பாராட்ட முடியும்? அப்ப எலிசாவுக்கு இருந்த வெளிச்சம் கேயாசிக்கு இல்ல. இல்லாத குருடன் போய் மாற்று வஸ்திரத்தையும் பொன்னையும் வெள்ளியையும் புடுங்கிட்டு வர வந்தவன் கண்ணை எலிசா திறக்கிறான். குருடனா இருக்காதடா, இதெல்லாம் ஜீவன் இல்ல, இங்க இருந்துடலாம் நினைக்கிறியா? சீக்கிரத்தில் இது அழிஞ்சிரும். அழிஞ்சிச்சு இஸ்ரவேல். இப்ப இருக்கிறது யூதா. யூதாவிலையும் இப்ப அதே சூழ்நிலைக்கு வந்துட்டான். வந்தப்போ அங்க இருக்கிற ஒருத்தனை பார்த்து எரேமியா சொல்லுவான், வீடு வாசல் காடு இதுக்காக எல்லாமா நீ பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற? இங்கே உனக்கு பெரிதானவைகளை தேடாதே. இங்க இருக்கிற ஒண்ணு இல்லாம போயிடும். இன்க்ளூடிங் இந்த தேவாலயம் தன் ஸ்தானத்தில் இருந்து அழிக்கப்படும், தீக்கிரையாக்கப்படும். இந்த வாலிபர்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். பட்டயத்துக்குரியவனை பட்டயத்திற்கும், பஞ்சத்துக்குரியவனை பஞ்சத்திற்கும், கொள்ளை நோய்க்குரியவனை கொள்ளை நோய்க்கும் என் ஆண்டவர் எண்ணி கொடுக்க போகிறார். ஆகையால் பாருக்கே, கர்த்தரை மாத்திரம் பற்றிக்கொள். உன் ஜீவன் உனக்கு என்ன செய்யப்படும்? விசுவாசத்திற்கு ஈடாக அருளப்படும். இந்த பூமியில் எதையும் தேடாதே, தேடி வைக்காதே. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பின் நாளை எச்சரிக்கிற பார்வை தீர்க்கதரிசிகளுக்கு இருந்தது. தற்காலத்தில் தங்களை தீர்க்கதரிசிகள் என்றும் பெரிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் பறைசாற்றிக் கொள்ளுகிறவர்களுக்கு வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பின் காலத்தை அறிவிக்கும் பிரகாசமுள்ள கண் இல்லாமல் போனது என்ன? இம்மைக்குரிய மயக்கம் அவர்கள் கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறது. பேசட்டும், நல்லதுதான். ஆனா நான் வச்சிருக்கிற பைபிள் முதலாம் நூற்றாண்டு திருச்சபை, முதலாம் நூற்றாண்டு திருச்சபையை கட்டுவித்த அப்போஸ்தலன்மார்கள் கடந்து போன பாதை இங்கே சொல்லி தருகிறது. அதுக்குள்ள இவன் பைபிளை மாத்திட்டான் பத்தியா? இவனுக்கே உபத்திரவம் பிடிக்கல. உபத்திரவம் என்ன செய்யும்? உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் வருதா? விசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையை சாத்தான் கொண்டு வரானா? பரிசுத்தத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வரானா? ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய நிலை உன் வாழ்க்கையில கொண்டு வரப்படுகிறதா? நீ போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? ரட்சிப்பா, தேவனா, சபையா, அல்லது இந்த உலகத்திற்குரிய நன்மையா என்ற சோதனை போராட்டம். விசுவாசம் ரட்சிப்பு என்று நின்றால் நீ நிந்தைகளை, அவமானங்களை, பரியாசத்தை, புறக்கணித்தலை, வெறுக்கப்படுதலை, புறந்தள்ளப்படுதலை ஒருவேளை சந்திக்கலாம். அது உனக்கு உபத்திரவமாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்தில் அந்த மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை, பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வரும்போது இன்னும் அதை உறுதிப்படுத்தி ரட்சிப்பை, விசுவாசத்தை, நீதியை, பரிசுத்தத்தை, நம்பிக்கையை இழந்து போகாமல் இருப்பதற்கு ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு தொடர்ந்து வாசியுங்கள். உபத்திரவம் வந்து நம்பிக்கையை தான் உண்டாக்குமே ஒழிய நம்பிக்கை இழப்பை கொண்டு வரக்கூடாது.
உபத்திரவம் நம்பிக்கையையும், உபத்திரவத்தை நீ பொறுமையாய் சகிக்க சகிக்க அது உன் வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும்? பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனால் பரீட்சை வரணும். உன் விசுவாசத்துக்கு பரீட்சை வரணும், ரட்சிப்புக்கு பரீட்சை வரணும், பரிசுத்தத்திற்கு பரீட்சை வரணும். கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற உன் பற்றுதலின் பேரில் பரீட்சை வரும். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும். பரீட்சை என்னத்தை கொண்டு வரையா? நீ பரீட்சைக்கு நின்னா தான் நம்பிக்கை வரும். பரீட்சையில பாஸ் பண்ணணும். 9ஆம் கிளாஸ் வரைக்கும் பரீட்சையே எழுதாம 10ஆம் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து இருந்துகிட்டு எழுதிட்டு முட்டை வாங்கிக்கிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் 10th போறேன், அவன்கிட்ட ஏலா உன் பேரை எழுது அப்படின்னு. வீரதாசன் அவனுக்கு எழுத தெரியல, வி போட தெரியல, ஆனா 10th போறான்யா. அப்பதான் பார்த்தேன் நான் படிச்ச காலம் எவ்வளவு பொற்காலம். இங்க சிலர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, ஆனா இந்த பைபிளை வாசிக்க சொன்னீங்களோ அத்தடியோ. இன்ப தேன் வந்து காதுல என்ன செய்யுமா? எதுக்கு நீ படிச்சு கிழிச்ச? அதான் பரீட்சை எழுதாமலே 9ஆம் கிளாஸ் வர்றது, 10ஆம் கிளாஸ்ல போய் எக்ஸாம் எழுதும் போது தரிகணத்தம் போடுறது. பிரைஸ் தி லார்ட். நாங்க அப்படி இல்லை. நான் 1ஆம் கிளாஸ்ல 3 வருஷம், 2ஆம் கிளாஸ்ல 3 வருஷம், 3ஆம் கிளாஸ்ல 3 வருஷம் கத்தருக்கு. அப்ப நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறத 5ஆம் கிளாஸ்லயே படிச்சு முடிச்சுட்டேன். அதனால போகல. பிரச்சனை என்ன? பாஸ் பண்ணா தான் அடுத்த கிளாஸ்ல தூக்கி போடுவாங்க. பாஸ் பண்ணாத வரைக்கும் இங்கேயே கடை. நான் மரமண்டை. அதுதான் ஒருத்தன் சொன்னேன், நான் ஒரு மரமண்டை, எனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, உட்கார வச்சு நிதானமா சொல்லி தந்தா தான் கொஞ்சம் புரியும், மற்றபடி புரியாது. அது என் பிறப்பு உரிமை. கத்தருக்கு. ஆமா, எனக்கு கணக்கு சொல்லி தர்ற வாத்தியார் எனக்கு அண்ணன், சொந்தக்காரர். ஐயோ, அவர் கணக்கு சொல்லி தர்றதுக்குள்ள அவர் மண்டை காஞ்சிரும். இன்னைக்குமே எனக்கு கணக்கு ஒழுங்கா வராது. எனக்கு தமிழும் வரலாறு மட்டும்தான் பிடிக்கும், புரியும். அப்படி ஒரு கூமுட்டை. என்னையும் ஏசுனார் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வச்சிருக்காரு. பத்திலா அவர் எவ்வளோ பெரிய வல்லவர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்காரா இல்லையா? ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியத்தை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பைத்தியத்தில் ஒருத்தன் தான் நான். வச்சு முள் எடுத்துட்டு சொல்லார். என் மண்டையில் ஏறல பத்திலாம் படிப்பு. அவர் பேரு ஸ்டீபன் வாத்தியார். கொட்டுக்கம் போச்சு அடிப்பார். என்ன அடிச்சாலும் சரி வாங்கிட்டு அடுத்த நேரம் கேட்டால் மறந்துடும். பார்த்தார் இவனை அடக்க முடியலைன்னு முள்ளை எடுத்துட்டு வர சொல்லுவார். அதில் 2 2 இருக்கும். முள்ளு 2 இருக்கும்ல, என்ன சொல்லுவார்? I 2 10 1 2 4 இப்படி என்ன சொல்லுவார்? எண்ணி முடிச்சுட்டு அதில் முறிக்க சொல்லுவார். முறிச்சிட்டு இப்ப சொல்லு அப்படிம்பாரு. எனக்கு சொல்ல தெரியாது. கையை கொண்டான்னு வச்சு அந்த முள்ளுல வச்சு அழுத்துவார். அப்படி ஒரு கூமுட்டை. ஆனக்ஸ்ட சொல்லி கொடுத்தேன், கூமுட்டைன்னு சொல்லப்பட்டேன். எனக்கு ஏறவே செய்ய அடியோடின்னு அடிப்பார் அந்த ஆளு. அடிச்சு 3 தடவை 4 தடவை கொட்டுக்கம் போச்சு. சாத்தின பிறகு 10 அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவேன். மறுபடி கேட்பாரு, தெரியாது. அது என் குடும்பத்தின் சாபம். பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? என்னுடைய தகப்பனாரு மனக்கணக்கில் கில்லாடி. அதனால எவனையும் மதிக்க மாட்டார். படிப்பே இல்லை. ஆனால் இந்த எரள வளல கணக்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, தெளிவாக அடிப்பார். அதனால வரவனெல்லாம் ஒரு தூசிக்கு மதிக்காம அவனெல்லாம் ரொம்ப அற்பமாக பேசுவார் அப்படின்னு பின்னாட்களில் கேள்விப்பட்டேன். ரொம்ப பெருமை பிடிச்சவர். அது அல்லாம வாயை திறந்தா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கெட்ட வார்த்தையில தான் திட்டுவார்.
ஒரு பைசாவுக்கு மதிக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஆளை 10 பேர் அடிப்பார். அங்கே இருக்கிற ஒரு ஜாதி அது திருடும். எங்கள் தகப்பனாருடைய வண்டி வருதுன்னா ஒதுங்கிடுவாங்க, இவன்ட்டு அடி வாங்க முடியாது. அப்படி அந்த பெருமை, அந்த மமதை, அந்த திமிரு, யாரையும் மதிக்காத அந்த மதியாமை, அது சாபமாக மாறி எங்களை மற்றவங்க மதிக்காத முட்டாளாக்கிருச்சு. ஆனாலும் கிறிஸ்துவை விசுவாசித்த போது அந்த சாபத்தையும் கிறிஸ்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு. என்ன விளங்குச்சோ விளங்கலையோ, இந்த பைபிள் மாத்திரம் ஓரளவுக்கு விளங்கி உங்களுக்கு விளக்கக்கூடிய இடத்துல கடவுள் என்ன வச்சார் பத்திலா, அது போதும். செத்தா பரலோகம் பண்ண போதும். வேற என்னத்துக்கு இங்கே உலகத்தில்? எங்கள் அப்பா சம்பாதிச்சார், அவர் காலத்திலே அழிச்சிட்டு செத்து தூக்கி போடுறதுக்கு வழி இல்லாமல் தூக்கி போட்டாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. அதுக்கு போய் எதுக்கு கவலைப்படணும்? செத்தா பரலோகம் போறதை பற்றி கவலைப்படுங்கய்யா. ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கள். வாட்சி முடியா ராசா. பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து பரீட்சைக்கு நிக்கணும். பரீட்சை வரணும். எனக்கு எக்ஸாமே வைக்க கூடாது ஆண்டவரே, எக்ஸாம் வைக்க கூடாது, எக்ஸாம் வைக்க கூடாது. சோமணி கொரோனா வர வச்சுட்டாங்க. அதனால இப்ப இவன் கொரோனா பேச்சு, எந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சாலும் நீ கொரோனா பேச்சா வெளியே போன்றுவியா. தேவையா உனக்கு? எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றான் பாருங்க. எக்ஸாம் வரக்கூடாது, எக்ஸாம் வரக்கூடாது. மூதேவி, நீ படிச்சது வீணா போயிரும். ஆண்டவரே எக்ஸாம் வரணும், எக்ஸாம் வரணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவிய? ஆண்டவரே எக்ஸாம் வரணும், நான் நல்லா படிக்கணும், நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். என்ன ஜாசே, அப்பா நான் 3rd மார்க் தான்ப்பா வந்திருக்கேன். ஏன்? அந்த அவன் நல்லா படிச்சுட்டாப்பா. ஏன்னா உட்கார்ந்தா ஜெபம் பண்ணுன்னு சொன்னா புத்தம் சரணம் கச்சாமி அப்படி உட்கார்ந்துட்டு 2 பாட்டை பாட சொன்னா வேகமா பாட்டை பாடுறது. பைபிளை படினா மனசுல ஒரு வசனம் வராது. கட 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 கடன்னு பைபிள் முடிக்கணும்ல. அப்பா படிக்க சொல்லிட்டாரு, கேட்பாரு, படிச்சியா? ஆமாப்பா, ஒற்றை வார்த்தையில் ஆமாப்பா படிச்சிட்டேன்ப்பா. அதுக்கு தான் பைபிள் படிக்கிறது. எப்படி படிப்பு விளங்கும்? 3வது மார்க் இல்லை, இன்னும் 10வது மார்க்குக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு ராஜா. கடவுளுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ஜெபம் பண்ணணும் உட்கார்ந்து. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு. ஒரு உலக பெற்றோர் 5 வயது பிள்ளைக்கு 1300 எத்தனை இருக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்து மனப்பாடமா சொல்ல வைக்கிறாயா. இங்க இப்ப அது குழந்தை, என்னைக்கு தான் அது பிள்ளையாகும்? இதை செய். ஒன்ன தெரிஞ்சுக்கோங்க, முயற்சி உடையான் இகழ்ச்சி அடையான். நம்ம பிள்ளைங்களை எல்லா விஷயத்திலும் முயற்சிக்க வைக்கணும், பயிற்சி தரணும். குழந்தைன்னு சோம்பேறி ஆக்க கூடாது, தப்பது. சிறு பிராயம் முதற்கொண்டு முயற்சியிலும் பிரயாசத்திலும் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்களாகும் போது சாதிப்பாங்க. அதுபோல தேவனுக்கு அடுத்த விஷயத்துல நாம சொல்லி தரணும். கர்த்தருக்குள்ள நடத்திட்டே இருக்கணும். பரீட்சைக்கு நிக்கணும், பரீட்சை வரணும், ஜெயிச்சே ஆகணும். ஆண்டவரே, ஏசுநாதருக்கு பரீட்சை வந்துச்சா இல்லையா? சாத்தானை வச்சு ஏசுநாதருக்கு பரீட்சை வச்சார் ஆண்டவர். நமக்கு பரீட்சை சாத்தானால் வரலாம், தேவனே பரீட்சை வைக்கலாம். பரிசுத்தவான்களை கொண்டு பரீட்சைக்குள்ள நடத்தலாம். எப்படியோ நடத்துவார், பரீட்சை வரும், நீ பாஸ் பண்ணி ஆகணும். அப்போ உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை தான் என்னத்தை கொண்டு வரும்? நம்பிக்கைக்கு கொண்டு வரும்.
உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு பரீட்சை தான் மொரியா மலையில ஈசாக்கை பலி செலுத்துவது. அப்ப வந்ததுனால தானே அவன் நிற்கிறான். பிரைஸ் தி லார்ட். பரீட்சை வரணும். ஈசாக்குக்குமே நம்பிக்கைக்கு பரீட்சை அங்கதான் நடந்துச்சு. பரீட்சையே வரக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது, கொஸ்டினே பண்ணக்கூடாது. செய்யறதெல்லாம் நல்லதப்பா அப்படி சொல்லணும். அப்படின்றது ஆரோக்கியமான கற்றுக்கொள்ளுதல் அல்ல. எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் எழுதி பாஸ் பண்ணணும். நான் எப்படியோ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும், அதுக்காக ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ பரீட்சை என்னத்தை கொண்டு வரும்? உங்கள் விசுவாசம் உறுதிப்படணும், உங்கள் நம்பிக்கை உறுதியானதாக இருக்கணும். அப்படின்னு விரும்பினா வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு என்ன வரணும் சொல்லுங்க? பரீட்சை வரணும். அதை விரும்பணும். பரீட்சையே இல்லாம நான் போயிடுவேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு தோத்திரம். அல்லேலூயா. பரீட்சை நம்பிக்கையையும் அறிந்து எதுல மேன்மை பாராட்டுகிறோம்? நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அற்புதம் செய்தார். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் வியாதியை சுகமாக்கினார். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் கடனை அடைத்தார். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இடம் வாங்கி தந்தார். நான் ஜெபம் பண்ணேன், வீடு கட்ட வச்சார். நான் ஜெபம் பண்ணேன், கார் கொடுத்தார். இதுல மேன்மை பாராட்டுறதை விட நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்காக பாட அனுபவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் என் வாழ்க்கையில் நான் பரீட்சை உபத்திரவம் நம்பிக்கையை உண்டாக்குச்சு, பொறுமையை தந்துச்சு. பொறுமை எனக்கு என்னத்தை தந்துச்சு? நம்பிக்கையை தந்துச்சு. பரீட்சையை தந்தது. பரீட்சை எனக்கு எதை தந்துச்சு அப்படின்னா நம்பிக்கையை தந்திருக்கியா? அல்லேலூயா என்று சொல்லி உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிற அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் ஆதி திருச்சபையில் கிறிஸ்துவை ரட்சிப்பை பெற்று உண்மையாய் அனுபவித்து கடந்து போன பரிசுத்தவான்கள். அதே அந்த ஆதி அனுபவத்துக்குள்ள நாம இருக்கிறோம் என்பதை இதனாலே நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அற்புதங்கள்ல மேன்மை பாராட்டுறது தவறல்ல. அந்த அற்புதத்திற்குரிய மேன்மையையும் மகிமையையும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் என்னை கனம் பண்ணினார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் நன்மை செய்தார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் அற்புதம் செய்தார், கர்த்தர் கடனை அடைத்தார், கர்த்தர் நன்மை செய்தார். கர்த்தர் 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 எல்லாவற்றிற்கு யாரை சொல்லணும்? கர்த்தரை சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். நாம எதுல மேன்மை பாராட்டணும்? உபத்திரவத்தில். அதுவும் கர்த்தர் என்னை நடத்துகிறார்னு சொல்லணும். இப்ப நீங்க வாசிச்சீங்கன்னா 5வது வசனத்தை, மேலும் இதை எல்லாவற்றிலும் மேலாக ஹைலைட்டாக எதை வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சங்கீதத்துக்கு விளக்கம் கொடுத்தார் இல்லையா? நம்பிக்கை வரணும்னா என்ன வரணும்? அன்பு வரணும்னு சொன்னார் இல்லையா? அவர் உதாரணம் கேட்டு சொன்னாரு, ஆனா வசனமே அப்படித்தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அன்பினாலே தான் வாழ்க்கையவே கொடுக்குறாங்களா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இன்பத்திலும் சுகத்திலும் சுகபோகத்திலும் ஐஸ்வர்யத்திலும் ஆசீர்வாதத்திலும் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் நாள் வரைக்கும் நான் உனக்கு உண்மையான மனைவியாய் இருந்து பிறர் முகம் பாராமல் உனக்கே மனைவியாக இருப்பேன். அப்படியா உடன்படிக்கை பண்ணா? நான் சொன்னதை கவனிச்சீலா? அப்படி உடன்படிக்கை பண்றதில்லை. என்ன உடன்படிக்கை பண்ணினோம்? கையை பிடிச்சி
இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், பிரைஸ் தி லார்ட், வாழ்விலும் தாழ்விலும். அதான் ரொம்ப முக்கியம். வாழ்விலும் தாழ்விலும் கர்த்தர் நம்மை வைக்கும் எல்லா சூழ்நிலையிலும். சொன்னாங்களா? சொன்னமா? சொல்லுங்க. சிலருக்கு லேசா ஒன்ன சொல்லியாச்சுன்னா கோவிச்சுக்குவாங்க, அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப இந்த உடன்படிக்கை என்னாச்சு? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதே உடன்படிக்கையை சபையோடும் கர்த்தரோடும் நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று உங்கள் ஆவியை நிதானிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் மணவாட்டியானால் கர்த்தர் தந்த சபையில அன்புனால நீங்க நிரப்பப்பட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா, பரிசுத்தாவியினுடைய அன்பு உங்களை நிரப்பிக்கிட்டு இருந்தா, நாம பார்த்த என்னது உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் தரும் என்கிற விசுவாசத்தோடு வாழ்வோம். மேன்மை பாராட்டிட்டே வாழ்வோம். புலம்பிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே. ஒரு அம்மா சொல்லுச்சு, உன்னைய கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கண்டே? அப்படி சொல்ல மாட்டாங்க கர்த்தருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா? வாழ்வில் மட்டுமல்ல தாழ்வில், சுகத்தில் மட்டுமல்ல சுகவீனத்தில், இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்தில், எல்லா சூழ்நிலையில், எல்லா சூழ்நிலையில் ஏற்றுக்கொண்டு சகித்து இணைந்து சுமந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? அதுதான் மகிமையை அடைவோம். என்ன அடைவோம்? மகிமையை அடைவோம். பரலோகத்தின் தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையை நான் அடைவேன். அப்போ ஆரம்ப காலத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நான் அதை தாங்கி சகிச்சு விட்டு கொடுத்து அசௌகரியங்களை இல்லாமையை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு போக போக தாய் என்கிற ஸ்தானம் எனக்கு கிடைக்கும். ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? மனைவி என்கிற ஸ்தானம் கிடைச்சிச்சு. அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை சகித்து தாங்கி தாங்கி போகும்போது தாய் என்கிற ஸ்தானம் கிடைச்சிச்சு. அந்த ஸ்தானத்தில் பிள்ளைகளை பொறுப்பெடுத்து சுமந்து அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யும்போது இன்னொரு ஸ்டெப்பு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. அதானே தாயி. பேயின்னா சொன்னேன். அப்புறம் என்ன கிடைக்கும்? மாமியார், அப்புறம் பாட்டி, தாத்தா. எதை பார்த்தால் வருகிற சந்தோஷத்தை விட ஆனக்ஸை பார்த்தா வருதுல்ல, அது ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருக்கு. அப்ப தாங்கி சகிச்சு போனா தான், நம்ம குடும்பமா இருந்தா தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யுது இருக்கு. யாகமாமா செத்துச்சு. அவருடைய பிள்ளைகள், மருமக்கள்மார்கள், மருமகன்மார்கள், பேர பிள்ளைகள், பேத்திமார்கள், பூட்டன்கள், பூட்டிகள், ஒரு பெரிய ஃபேமிலி நின்று அந்த அம்மாவை வழி அனுப்பி வச்சாங்க. அது ஒரு ஆசீர்வாதம், பிளஸ். அப்போ காலங்களின் அடிப்படையில் சகிச்சு சகிச்சு தாங்கி தாங்கி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போய் தான் இந்த இடத்த அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஆமா, எந்த பிரச்சனையுமே சந்திக்காம இந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா? இல்லை. அதே போல நாம கர்த்தருக்குள்ள உபத்திரவங்களை, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று சொல்லி அறிந்து உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டிக்கிட்டு பொறுமையா போக போக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் என்ன செய்ய முடியும்? பிதாக்கள் என்கிற அந்த இடத்தை அடைந்து பிதாவாகிய தேவனோடு வாசம் பண்ணுகிற ஸ்லாக்கியத்துக்குரியவர்களாக மாற முடியும்.
இந்த நிலையை அடைவதற்குத்தான் சபை என்கிற இந்த குடும்பம். இந்த நிலையை அடைவதற்குத்தான் இந்த ஆராதனை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. ஆகையால் நீங்கள் பெற்ற ரட்சிப்பு சரியானதாய் இருந்து கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி உங்களை நிரப்பி நீங்கள் மரண பயத்திற்கு நீங்களாக்கப்பட்டு நித்திய வாழ்வை அடைவோம் என்கிற நிச்சயத்திற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடையவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களால் ஒரு நாளும் இந்த ஆராதனையை தள்ளிட்டு வேற எந்த இடத்திற்கும் போக முடியாது. தயவு கூர்ந்து இந்த இடத்தை நீங்கள் நிறைவு செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நான் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரே உங்களுக்கு இதை சொல்லுகிறார். பிரசங்கம் கேட்டுட்டு போயிடாதீங்க, தேவ சத்தம் கேளுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையான இடத்துல வைக்க விரும்புகிறார். ஏசாயா 58 அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா மேல உள்ள வசனத்தையும் சேர்த்து வாசிக்கணும். ஓய்வு நாளிலே செய்யாதபடிக்கு விலக்கி இஷ்டம் செய்யாமலும் 6 நாள் உங்க இஷ்டம் செய்றீங்க, உங்க சொந்த பேச்ச பேசுறீங்க. ஒரு நாள் ஆகிலும் உங்க இஷ்டம் என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க சொந்த பேச்ச பேசாதீங்க. பேசாமலும் என்ன மனமகிழ்ச்சி? உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி, உயிர்த்தெழுதலின் சந்தோஷம், உயிர்த்தெழுதலின் மகிமை உங்களை நிரப்பணும். தயவு செய்து நிறைய நேரங்களில் ஏன் ஆராதனைக்கு வரல அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு வேதனையாக இருக்கும். சிலர்லாம் வேலை வச்சுட்டாங்க, சாதாரணமாக சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை நாம் வேலை செய்து வாங்குகிற சம்பளம் சாபம் என்று நினைக்கணும். செத்தா கூட பரவாயில்லை, நீ வேலை தராட்டி கூட பரவாயில்லை, ஆண்டவர் என்னை போஷிப்பார், நான் வரமாட்டேன் அப்படி சொல்லி பழகுங்க. எனக்காக இயேசு உயிர்த்தெழுந்தார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த உங்களுடைய நம்பிக்கை உண்மையானால் நீங்கள் வாழ்ந்து காட்ட முடியாதியா? சரி, ஒன்று உயிர்த்தெழுந்ததை கூட விட்டுருங்க. உங்க அப்பா செத்து கிடக்கிறார், இன்னைக்கு நீ வேலைக்கு வந்தே ஆகணும்னு ஒருத்தன் கூப்பிட்றான், போயிடுவீங்களா? சொல்லுங்க, போயிடுவீங்களா? ஒரு மாம்சத்தில் உங்களை பெத்த அப்பன் செத்து போனா நீங்க அன்னைக்கு வேலைக்கு போவீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்து சம்பாதித்தது தான் இந்த ஆராதனை. நினைச்சு பாருங்க, மறக்காதீங்க. எப்படி மனசு வரும்? ஸ்கூல் வச்சிருக்காங்க, தாத்தா செத்து போயிட்டார், பரவாயில்ல நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் சொல்லுவோமா? அங்கே ஒரு கல்யாணம், அப்பா செத்து போயிட்டார், போயிட்டு வா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சொல்லுவோமா? கொஞ்சம் யோசிங்க. உங்களை வெட்கப்படுத்துவதற்காக நான் இதை சொல்லவில்லை, உங்களை குற்றப்படுத்துவதற்காகவும் இதை நான் சொல்லலை. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கு. அது உயிருள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையாக மாறணும் அப்படின்றதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் எனக்கு தந்து உங்களோடு பேச வைக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. தயவு செய்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. அநேகரை பார்க்க முடியல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் சபை கூடி வருதலை என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்க. ஒருத்தர் வரல அப்படின்னா நான் சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லணும். பிரதர் ஆராதனையை விடக்கூடாது, அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அந்த இடத்துல நாம் நம்மளை வச்சுக்கணும். மற்றபடி நமக்கு கர்த்தர் கொடுத்த சபையில் சபையாகிய சரீரத்தோடு இணைந்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவித்து களிகூறுகிற அந்த ஆசீர்வாதம் தான் நம்மை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு
நித்திய வாழ்வுக்கு, தேவ சாயலுக்கு, இம்மைக்குரிய நன்மைகளுக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக நம்மை மாற்றும். மற்றது அப்படி செய்யாது. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில் இதை மறக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சியின் நாளாக எண்ணுங்க. வாழ்க்கையில் எதை முக்கியப்படுத்தினீங்களோ இல்லையோ, சபையை, ஐக்கியத்தை, ஆராதனையை முக்கியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்துகிறாரா இல்லையான்னு அப்புறம் பாருங்க. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது நீ எப்படி இருப்ப? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன். சொல்லியிருக்கா? அதையே இங்க திரும்ப சொல்றான். ஏசாயாவை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. யார் சொன்னா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதை சொல்வது கர்த்தருடைய வாய் என்று ஏசாயா எழுதுகிறார். ஆவியானவர் அவனுடைய பேனாவை பிடித்து எழுதுகிறார், இந்த வார்த்தையை சொல்வது கர்த்தருடைய வாய். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை கனம் பண்ணுவோம். அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணியே தீருவார். அவர்களை வெட்கப்படுத்த மாட்டார். எல்லாரும் முழங்கால் படியிடலாமா?